அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சுலபமான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஹெல்தியான ஹோம் ஸ்டைல் ஷவர்மா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமானது போன்லெஸ் சிக்கன். 1/4 கிலோ அளவிலான போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி நீல வாக்கில் சன்னமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவில் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் பெப்பர் தூள். இது எல்லா கலவையிலையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி தேவையில்லைங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பைண்ட் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊறி கொடுக்கட்டும். அடுத்ததாக தவாவில் 4 டீஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம பைண்ட் பண்ணி வச்ச சிக்கனை 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சோம்னா சுவையான முறையில் நமக்கு சிக்கன் ரோஸ்ட் ஆகிடுங்க. டீப் ஃப்ரை வேணுங்கிறவங்க நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் தயார் பண்ணி வச்ச சப்பாத்தி எப்பயும் போல் மெலிசாக திரட்டி வச்சுக்கலாம். பக்கத்தில் லெட்யூஸ் இலைக்கு பதிலாக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய முட்டைக்கோஸ் இதழ்களை லுக்வார்ம் வாட்டரில் நான் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சப்பாத்தி மேலே அப்ளை பண்ணுறதுக்காக சில்லி மயோனைஸ் எடுத்துருக்கிறேன். நார்மல் மயோனைஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் இதழ்கள், அடுத்ததாக நம்ம வேக வைத்து எடுத்த சிக்கன் பீஸ், மெலிதாக கட் பண்ணி வைத்த வெங்காயம், அடுத்தது மேலே மெலிதாக கட் பண்ணி வைத்த தக்காளி, இது எல்லாம் ஒன்று சேர வைத்து ரோல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா சுவையான ஹெல்தி ஷவர்மா வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே இஷ்டமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஸ்பைசி விரும்பணும் அப்படிங்கிறவங்க மெலிதான லாங் க்ரீன் சில்லிஸை நம்ம ரொம்ப சன்னமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்பைசி ரோல் கிடச்சிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸை இந்த மாதிரி ஹெல்தி மீல்ஸோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அரை மணி நேரத்திற்குள்ளாகவே நாம் இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் ஹெல்தி ஷவர்மா நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்க முடியும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே.